ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி தேவஸ்தானத்தோட போர்டு மீட்டிங் நேற்று நடந்துச்சு. அதில் நிறைய முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி திருப்பதியில் ஜனவரி 13, 2022 அன்னைக்கு கொண்டாடுறாங்க. அன்னைக்கு காலையில் வைகுண்ட துவாரம் ஓப்பன் பண்ணி தொடர்ந்து 10 நாட்கள் துவார தரிசனம் பார்க்கலாம். போன வருஷம் மாதிரியே நிறைய பக்தர்கள் இந்த துவார தரிசனம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதத்துலேருந்து இப்போ கொடுத்துட்ருக்கிற தரிசன டிக்கெட்லேருந்து நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லா தரிசன டிக்கெட்டுக்குமே பொருந்தும். கோவிட் சுச்சுவேஷன் பொறுத்து அவங்க எவ்வளோ டிக்கெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க சுப்ரபாத சேவா, தோமால சேவாலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜனவரியிலேருந்து சுப்ரபாத சேவா, தோமால சேவா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சுவாமியை ரொம்ப பக்கத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற சேவாக்கள் இது. லக்கி டிப் மூலமாக பழைய சிஸ்டம் மாதிரி டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்களா, இல்லை புதுசாக எதுவும் தரிசன டிக்கெட் இஷ்யூ பண்ணுறதுல சிஸ்டம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்போ அப்டேட் பண்ணாலும் இம்மிடியேட்டாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ சுப்ரபாத சேவா, தோமால சேவா ஜனவரிலேருந்து அவங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆகாஷ கங்காவில் இருக்கக்கூடிய அஞ்சனாதேவி கோயிலும் மெயின் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நடனீராஞ்சன மண்டபமும் டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு மலை ஏறுற ஒரு பஸ் ரூட், மலை இறங்குற ஒரு பஸ் ரூட், அதே மாதிரி நடைபாதை, அலிப்பிரி நடைபாதை, ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை இருக்குது. இப்போ புதுசாக 3ஆவதாக பஸ் ஏறுற ரூட்டும் ஒன்றும் நடைபாதை ஒன்றும் போட போகிறாங்க. கடப்பா வழியாக வர்ற மாதிரி இருக்கும் அது. ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் 3ஆவது நடைபாதையும் 3ஆவது பஸ் ஏறுற ரூட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போது ரீசெண்டாக பெஞ்ச மழையில் சேதமடைஞ்ச ஸ்ரீவாரிமேட்டுவும் மலை ஏறுற பாதையில் எண்டு ரோடும் டேமேஜ் ஆகிருக்கு. அது ரெண்டுமே செலவாகிறதுக்கு 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலை மேலே நம்ம ஸ்டே பண்ணும்போது 50 ரூபா ரூம், 100 ரூபா ரூம்லலாம் வெந்நீர் இருக்காது. காமனாக ஒரு பிளேஸில் ஹாட் வாட்டர் இருக்கும். பாத்ரூமில் இருக்கிற பக்கெட் எடுத்துகிட்டு போய் பிடிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்போது எல்லா ரூம்ஸ்லையுமே கெய்சர் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. 50 ரூபா ரூம், 100 ரூபா ரூம்லேயுமே. தரிசனம் பார்க்க வர்ற பக்தர்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வர நாமகோடி அப்படிங்கிற புக்கு கொடுக்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே முக்கியமான விழா நடக்கும் போதெல்லாம் கோயிலில் மற்ற ஊர்கள்லேருந்து எஸ்சி, எஸ்டி, பிசி கேஸ்ட்லேருந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி அழைச்சிட்டு வந்து தங்கறதுக்கு இடம், சாப்பாடெலாம் கொடுத்து சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கும் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பராக்கிரமணி சேவா அப்படிங்கிறது உண்டியல் காசு என்றது, அதில் ஆட்டோமேட்டிக்காக காசு என்ற மிஷின், பேக் பண்ணுற மிஷின் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ கோயிலில் நடந்துட்டுருக்கிற சில விழாக்கள், கல்யாணோத்சவம் மாதிரி அதெல்லாம் மற்ற ஊர்களுக்கும் போய் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடுல புதுசாக ஆப் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங்லாம் எல்லாமே அதில் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ இருக்கிற புக்கிங்ஸில் இருக்கிற அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ஈஸியாக புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப். மழையினால் பாதிப்படைந்த மற்ற கோயில்களை சரி பண்ணுறதுக்கும் நிதி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய குழந்தைங்களுக்கு இதய அறுவை சிகிச்சை ஃப்ரீயாக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு டொனேட் பண்ணுறவங்களுக்கு சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. காலையில் நடக்கக்கூடிய அச்சித சேவாக்கள். ஸோ இது எல்லாமே நேற்று போர்ட் மீட்டிங்கில் நடந்த அவங்க டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ்லேருந்து இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாமே. இது இல்லாமல் டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் வீக்கெண்டில், அதாவது சனி ஞாயிறில் ஸ்ரீவாரி லட்டு பிரசாதம், வடை பிரசாதம்லாம் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நீங்கள் தரிசனத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா திருமலையில் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மெயின் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேடி ஆஞ்சநேயருக்கு இன்றைக்கி விசேஷமாக அபிஷேகம் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. மழை இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்பப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கொடை, ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போங்க. மற்றது எல்லாமே ஆஸ் யூஷுவல் இருக்குது. அலிப்பிரி நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஓப்பன். ரூம் ஆல்ரெடி புக் பண்ணாதவங்க மலை மேலே போய் டைரெக்டாக ரூம் புக் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு கம்மியாக தான் தரிசன க்யூ டைம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்தால் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஸ்டண்ட்டாக. Thank you. Yesterday TTD had board meeting, and in this video we'll see what they have discussed and decided. Vaikunta Ekadasi is on January 13, 2022 at Tirupati, and from
January 13th onwards till January 22, for 10 days they are going to keep open the Vaikunta Dwara Darshan. So same like last year, this year also we can have any one of the days in these 10 days. From next month onwards, they are planning to increase the issuing of darshan tickets based on the COVID situation, and we all are waiting for Suprabhata Seva and Tomala Seva, because in these sevas only we can see the main god very close. They are going to start it again from January month onwards. Initially they will issue minimum tickets only, whether they are issuing by lucky dip like earlier or they are going to start any new method. Once they have announced, I will share with you immediately. So from next month onwards, Arjita Sevas, early morning Sevas, that is Suprabhata Seva and Tomala Seva, we can have. At Tirumala, generally 50 rupees room and 100 rupees room don't have water heater. We will fetch the hot water from the common area. Now they are going to fix in all rooms this geyser. And at Akashaganga, Anjana Devi temple is there, and Natanira Janamandapam, which is in front of the main temple Gopuram, they are going to develop the premises. Soon they are going to issue Sri Venkateshwara Namakoti book for the devotees who are coming for darshan. Now up Ghat road is there, down Ghat road is there, 2 foot pathways there, that is Srivarimaitu and Alipiri footpathway. They are going to create one new footpath and bus route also. So soon we can get that the third footpath and bus route. In recent heavy rain, the Srivarimaitu was damaged and some parts of the Upgard road also got damaged. So renovation work was going on. For any important festivals at temple, they will select minimum number of devotees from SC, ST and backward class. They will provide food, accommodation and Srivari Darshan. So for this Vaikunta Ekadashi also they are planning to arrange this. At Parakramani Seva, the coin counting machine and the coin packing machine they are going to buy. Few festivals which they are celebrating at temple they are going to do at other places also, like Tamil Nadu, Karnataka and Andhra Pradesh. They are going to renovate the other temple also which got damaged because of this heavy rain. And through TTD hospitals they have done free successful heart surgeries for few children. These are the main points they have discussed yesterday, and we can expect the updates regarding this soon. And in TTD press release they have informed that they are going to start the selling of Srivari Laddu Prasadam and Vada Prasadam at Srinivasa Mangapuram on yesterday and today. And if you are in Tirumala for darshan today, please don't miss the special Abhishekam for the Bedi Hanuman, which is opposite to the main shrine. So there may be on and off rains for these days, upcoming days. So please carry raincoats and umbrellas. Otherwise, Alipiri footpath is open. Darshan is allowed. It is taking less than 1 hour only for darshan queue time. Sightseeing at Tirumala is not allowed, like Japali temple, Venugopala Swami temple, Akashaganga temporarily. If there is any further updates, I will share with you. Thank you. If you are watching this channel for the first time, please subscribe and press the bell button. So I am sharing all the information regarding Tirupati instantly. It will reach you immediately through notification. Thank you.